ஸ்ரீமத் பாகவதீ வார்த்தா சுராணாமபி துர்லபா மேனிரே பகவத்ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ. இந்த ஸ்லோகத்தால் பாகவத புராணத்தின் சொற்களாகவே கண்ணன் விளங்குகிறான் என்று தெரிந்து கொள்ளுகிறோம். பாகவத புராணம் தேவர்களுக்கு கூட கிடைக்க அரியது. பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் பாகவதத்தை உபதேசிக்கும் போது தேவர்களெல்லாம் அமுதக்குடத்தை கொண்டு வந்து பரீட்சித்திடத்தை கொடுத்து, நீ இந்த பாகவத அமுதத்தை எங்களுக்கு கொடுத்துரு, இந்த அமுதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கோ, அப்போ பாம்பு கிடைச்சா கூட உனக்கு பிராணன் போகாது என்ன ஆசை வார்த்தை காட்டினார்கள். ஆனால் பரீட்சித்து பதில் சொல்லிட்டான், எனக்கு என்ன கிளிஞ்சலுக்கும் வெள்ளிக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நினச்சுட்டீங்களா? கண்ணாடி கல்லுக்கும் ரத்தனக்கல்லுக்கும் வேறுபாடு தெரியாதுன்னு நினைத்தீர்களா? இந்த அமுதம் எனக்கு தேவையில்லை, சாகாவரமும் எனக்கு தேவையில்லை, மோட்சம் பெறக்கூடிய உயர்ந்த அமுதமாகிற பாகவத கதை தான் எனக்கு வேண்டும், போங்கோள் அப்படின்னு தேவர்களையெல்லாம் அமுத குடத்தையே வேண்டாம்னு ஒதுக்கிவிட்டான் பரீட்சித்து. அப்போ அமுதமான எத்தனை அர்த்தங்கள் பாகவதத்தில் நிறைந்திருக்கும். அந்த ஒன்னொன்னையும் பரீட்சித்துக்கு சுகர் எவ்வளவு உள்ளன்போட சொல்லியிருப்பார். அதை கேட்க கேட்க நம் வாழ்க்கைக்கும் எவ்வளவு பயன் ஏற்படும். அதனால தான் ரொம்ப மெதுவாக சிருஷ்டியை பற்றி பார்த்தோம். நாம் அனைவரும் எப்படி படைக்கப்பட்டோம்? பிரம்மா படைக்கப்பட்டது, அவர் நம்ம அனைவரையும் படைத்தது, சித்து அச்சித்துக்கள் எல்லாம் எப்படி மாறுதலுக்கு உட்பட்டது, இதுவரைக்கும் பார்த்துட்டோம். இனி அடுத்தது தற்போது அனுபவிக்க வேண்டியது 2வது ஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் தொடக்கமாக விராட் புருஷனுடைய உருவத்தை பற்றி வர்ணிக்கிறார். படைக்கப்பட்ட உலகத் அத்தனையும் தானே பிரம்மம் சரீரமாக கொண்டிருக்கிறது. பிரம்மத்தின் உடலாகத்தான் உலகனைத்தும் விளங்குகிறதாம். உலகையே சரீரமாக எவன் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு ஷாரீரன்னு பேர். பகவானுக்கு ஷாரீரன்கிற பேர் உண்டு. ஏன்னா இந்த ஜகத்தத்தனையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கார், அவர் ஷாரீரன். அவரை பற்றி எது விளக்க வருகிறதோ அது ஷாரீரக மீமாம்சா. அந்த படிப்புக்கு தான் வேதவியாசர் பிரம்மசூத்திரம் எழுதியிருந்தார். பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா எல்லாம் சொல்லுகிறோமே, அதுக்கெல்லாம் ஷாரீரக மீமாம்சான்னு சொல்லுவார்கள். என்ன, ஜகத்தையே சரீரமாக கொண்டிருக்கிறவன் ஷாரீரன். விஸ்வரூபத்தும் போது அர்ஜுனனுக்கு கண்ணன் என்ன காட்டினார்? இந்த ஜகத்தத்தனை என் சரீரங்கிறத பார்த்துக்கொள். விஸ்வமே ரூபம் யாருக்கோ அவன் விஸ்வரூபன். உலகமே உருவம் யாருக்கோ அவன்தான் உலக உருவினன். பிரம்மமே உலகத்தை தனக்கு உருவமாக கொண்டிருக்கிறது. சர்வங்கல் விதம் பிரம்ம தஜ்ஜலானிதி சாந்த உபாசீத. இதம் சர்வம், நாம் கண்ணால் பார்க்கிற இது இத்தனையும் பிரம்மமாகவே இருக்கிறது. தஜ்ஜலான் சாஸ்திரம் ரொம்ப அழகா சுருக்கமாக சொல்லிடுது. இப்பெல்லாம் நாம் ரொம்ப சுருக்கமாக பேசி பழகிவிட்டோம் இல்லையோ. எங்கேயான இப்போ தொலைபேசியில் பேசிக்கணுன்னாலும் சரி, அல்லது கைத்தொலைபேசியிலே சின்ன சின்ன குறுஞ்செய்தி அனுப்பணுன்னாலும் சரி, ஒரே சுருக்கம். நிறையா கிராமர்லாம் விட்டுட்டோம் இப்பெல்லாம். அதை பற்றி கவலையே படுறதில்லை. ஏதோ எழுதிக்கிறோம், ஏதோ பாஷை, தமிழோ ஆங்கிலமோ ஹிந்தியோ சுமாராக கற்றுண்டு முடிச்சுட்டு போடுறோம் இல்லையோ. சாஸ்திரம் அன்னைக்கே சுருக்கிருக்கு பாருங்க. தஜ்ஜலான். தஜ்ஜலான்கிறத பிரிச்சா தஜ்ஜ தல்ல ததனு. தஜ்ஜலான் ஜ ல அனு. தஜ்ஜ ஜன பிறத்தல், பிரம்மத்திடத்திலிருந்து பிறந்ததாய். தல்ல லன லயமடைதல், பிரம்மத்திடத்திலேயே போய் லயிப்பதாய். ததனு அனு காத்தல், பிரம்மத்தாலேயே காக்கப்படுவதாய். அப்ப பிரம்மத்திடத்திலிருந்து பிறந்ததாய், பிரம்மத்திடத்தே லயிப்பதாய், பிரம்மத்தாலே காக்கப்படுவதாய் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் உள்ளது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை தியானிப்போம். எப்படி எனில் பிரபஞ்ச உருவத்தோடு கூடியவனாகவே தியானிப்போம். பிரம்மம் இது இத்தனையும் படைக்கிற சொல்லியோ. ஹந்தாக மிமாஸ்திஸ்ரோ தேவதாக நாமரூபே வியாகரவாணி. நான் இந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் முதலான தேவதைகளுக்கு உள்ளே புகுகிறேன். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய, ஒரு ஜீவாத்மாவை உடம்பாக கொண்டு புகுகிறேன். இப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுட்டாகணும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுப்போம், இன்ஜெக்ஷன் போடுறாள். இப்போல்லாம் ரொம்ப போடுறதில்லை, எல்லாம் டேப்லெட் கொடுத்தே சரிப்படுத்தி விட்றா. முன்னாள்லாம் எப்பவுமே இன்ஜெக்ஷன் வேணும், மருந்து உள்ளே போகணும். ஒரு டாக்டர் எனக்குள்ளே ஊசியை குத்தினார், மருந்து உள்ளே போச்சு, உடம்பு சரியாக போச்சு. இப்போ ஊசி உள்ளே போனதுனால உடம்பு சரியாக போச்சா, மருந்து உள்ளே போனதுனால உடம்பு சரியாக போச்சா? இப்போ வெறும் ஊசியோ தண்ணியோ உள்ளே வச்சு குத்தினா உடம்பு சரியாக போகுமா? மருந்து உள்ளே போகவே தான் சரியாக போச்சு. அப்போ என் உடம்பு
என் உடம்புக்குள்ள போன ஊசி, ஊசிக்குள்ள இருக்கிற மருந்து. இந்த 3 தத்துவங்கள் இங்க இருக்கும் இல்லையோ, அதே போல அச்சித்து, அச்சித்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன், ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா, இந்த 3ம் சேர வேண்டும். இப்ப இந்த புஸ்தகம் இருக்கு, புஸ்தகத்துக்குள்ள ஒரு அச்சித் இருக்கிறார், அந்த அச்சித்துக்குள்ள பரமாத்மா இருப்பார். இந்த 3 சேர்ந்தாதான் வஸ்துக்கு ஸ்திதியே. வஸ்து இருக்கிறது, சத்து அப்படின்னு சொல்ல வேணும்னால் இந்த 3ம் ஒரு சேர இருக்க வேண்டும். எப்படி ஒரு ஆட்டம்னு எடுத்துட்டால் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு 3 சொல்லுகிறார்களோ இல்லையோ, அப்படியே லைக்வைஸ் சிமிலர்னு வச்சுட வேண்டாம். 3 சேர்ந்தது ஆட்டம்ங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஒரு வஸ்துன்னு இருந்துட்டால் அதுல இந்த 3 இருக்கும். அச்சித் இருக்கும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சித்து இருக்கும், அந்த சித்தையே தனக்கு உடலாக கொண்டிருக்கிற பரமாத்மா இருக்கிறான். அப்ப பரமாத்மா அச்சித்துக்குள்ள புக வேண்டும் என்னால் சித்தின் மூலமாகத்தான் புகுகிறான். இந்த சித்தும் பரமாத்மாவுக்கு உடல் தான், அச்சித்தும் பரமாத்மாவுக்கு உடல் தான். இதைத்தான் அனுப்பிரவேசம்னு சொல்லுவார்கள். பிரம்மம் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும், சிருஷ்டிச்சுட்டு அதற்குள் புகுந்து விடும். ஒன்னொன்னுத்துக்குள்ளும் அது புகுந்திருக்கும். அதுதான் நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கும். இந்த கேமராக்குள்ளே, இந்த கடிகாரத்துக்குள்ளே, இந்த பூமிக்குள்ளே, இந்த ஜமக்காலத்துக்குள்ளே, என் கைக்குள்ளே, என் வேட்டிக்குள்ளே, இந்த மைக்குக்குள்ளே, இந்த புஸ்தகத்துக்குள்ளே, அனைத்துக்குள்ளும் பிரம்மம் இருக்கும். அப்ப இது எல்லாத்துக்குள்ளேயும் பிரம்மம் இருந்தால் இந்த சொற்கள் பிரம்மத்தை சொல்லுமா சொல்லாதா? இப்ப எனக்கு கிருஷ்ணன்னு பேரு. கிருஷ்ணன் ஆத்மாவுக்கு பேரா? ஆத்மாவுக்கு பேர் அல்ல. இப்ப நான் இந்த உடலை எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு கிருஷ்ணன்னு பேரு. போன பிறவில எனக்கு என்ன பேரோ எனக்கு தெரியாது. அதுக்கு முன் பிறவில யாரா பிறந்தேன், என்ன பேருங்கிறது தெரியாது. உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆக மொத்தத்தில் நான் கிருஷ்ணன் இப்ப சொல்லிக்கொண்டால் ஏன் அதை சொல்றேன்? நான் கிருஷ்ணன்கிற உடம்பை எடுத்துட்டு இருக்கிற ஆத்மான் தானே நியாயமா சொல்லணும். அப்பதானே நான் உண்மை பேசுறேன்னு அர்த்தம். ஏன்னா நான் இந்த உடம்பை எடுத்துட்டு இருக்கேன். கிருஷ்ணன் என்று பெயர் பெற்ற உடம்பை எடுத்து கொண்டிருக்கிற நான். இப்ப யாரானோ ஒருத்தர் என்ன போன்ல கூட்டி யார் பேசுறதுன்னு கேட்டால் கிருஷ்ணன் என்கிற உடம்பை எடுத்து கொண்டிருக்கிற நான் சொன்னா, ஓ யாருக்கோ பைத்தியத்துக்கு போன் பண்ணிட்டோம் போல் இருக்கு, தப்பான நம்பர் போட்டோன்னு வச்சுட்டு போடுவா. ஆனா உண்மை அதுதான். அவர் பைத்தியம்னு வேணா என்ன நினைச்சுக்கலாமே தவிர உண்மை எது? கிருஷ்ணன் என்கிற உடம்பை எடுத்து கொண்டிருக்கிற ஆத்மாவாகிற நான்கிற ஆத்மா இந்த உடம்பை எடுத்துட்டு இருக்கேன். ஆனா கிருஷ்ணன்னு ஏன் எனக்கு பேர் வந்தது தெரியுமா? நான் தானே இந்த உடம்புக்குள்ள நீக்கமர நிறைஞ்சிருக்கேன். நான் தானே இந்த உடம்பையே ஆட்சி செலுத்துறேன். இந்த உடம்பே எனக்காகத்தானே இருக்கு. அதனாலதான் உடம்பை குறிக்கிற சொற்கள்லாம் என்ன சொல்றது. நான்கிற ஆத்மாவை ஏன் சொல்றது? நான் தந்தை, நான் பிள்ளை, நான் அண்ணன், நான் தம்பி, நான் கணவன். உண்மையிலே இது எதுவுமே நான் இல்லை. நான் சொன்னதெல்லாம் ஆத்மா. மற்றதெல்லாம் உடல் ரீதியான சம்பந்தத்தாலே. எனக்கே தெரியும், நான் சின்ன வயசுல குழந்தையா இருந்தேன், இப்ப மாறி போயிட்டேன். நான் திரும்ப குழந்தையாகணும்னு ஆக முடியுமா? இப்ப என்னால முடியாது. அடுத்த பிறவி எடுத்தா வேணா முடியுமே தவிர இப்போது இயலாது. அப்ப நான் மாறி வந்தாச்சு, முடியாதுன்னு தெரியறது. ஆனா நான்கிறவன் அப்படியே இருக்கேன்னு புரியறது. ஆனா இப்பவும் நான் குழந்தைன்னு சொல்ல தயார், நான் இளைஞன்னு சொல்ல தயார், நான் வயோதிகன்னு சொல்ல தயார். அப்ப உடலை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் ஆத்மாவளவுக்கு போய் சொல்றதோ இல்லையோ. அதே போல பிரம்மத்துக்கு அனைத்தும் உடலா இருக்கு. இந்த சித்து அச்சித்துக்கள் அத்தனையுமே பிரம்மத்துக்கு உடல். அப்ப இதை சொல்ற சொற்கள் எல்லாம் யாரை போய் குறிக்கும்? பிரம்மத்தை தான் குறிக்கும். இது இத்தனையும் படைத்து இது இத்தனைக்குள்ளும் ஆத்மாவாய் நீக்கமர நிறைந்திருக்கிறபடியால் இந்த சொற்கள் அத்தனையும் பிரம்மம்னு சொல்லலாம். இப்ப சொல்றேன், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம் அப்படின்னு என்ன? நானே பிரம்மங்கிறதுக்காக சொல்ல வரல. பிரம்மம் பகவான் தான், நான் அவருக்கு அடிமை தான். பின்ன எதுக்கு நானே பிரம்மம்னு சொல்றேன்? எனக்குள் அவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார், அதனால் நானே பிரம்மம். இப்படி வச்சுப்போமா? மண்ணால குடம் பண்ணிட்டோம், மட்குடம், மண் குடம்னு சொல்ல மாட்டோமா? மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னா சொல்லணும். மண்ணால குடத்தை பண்ணிருந்தா மட்குடம், தங்கத்தால சங்கிலி பண்ணிருந்தா தங்கச்சங்கிலி. அதே போல் பிரம்மத்தால நான் பண்ணப்பட்டிருந்தால், பிரம்மத்தால உலகம் பண்ணப்பட்டிருந்தால் பிரம்மமே உலகம் என்று சொல்றார்களே தவிர பிரம்மமே உலகம் அல்ல. பிரம்மம் வேறுதான், உலகம் வேறுதான். பிரம்மம் வேறுதான், ஆத்மா வேறுதான். ஆனா இந்த ஆத்மாவுக்குள்ள அனுப்பிரவேசம் பண்ணி நீக்கமர பிரம்மம் நிறைந்திருக்கிறபடியால் பிரம்மமே ஆத்மா. தது